ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி திருச்சியிலேருந்து டெல்லி வரைக்கும் ஃப்ளைட்டில் போகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஜர்னி. இந்த ஜர்னியில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போய் என்ன சுற்றி பார்க்க போகிறோனோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு உள்ளே பூந்தோன்னா இது தான் இருந்துச்சு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. இது காலைல விடியங்காலத்தில் ஒரு 3:30 மணிக்கு ஃப்ளைட் ஏற வந்துட்டேன். இது 2012 நடந்த மேட்ச்சு நினைக்கிறேன். எல்லோரும் ஆர்வமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு டைம் ஆயிடுச்சு. உள்ளே அந்த ஃப்ளைட்டுக்கு இதில் தெரியுது பாருங்களேன் உங்களுக்கு. இந்த இது தான் ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் போகிறோம். ஃப்ளைட்டோட எக்ஸிட்டு பின்னாடி வழியாக ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இது வழியாக திருப்பி வரணும்னா இது வழியாக தான் இறங்கணும். நம்ம சீட்டு எங்கே இருக்குன்னு முதல்ல போய் நான் தேடினேன். ஜன்னல் சீட்டு பிடிக்கிற மாதிரி ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டேன் பின்னாடி போயிட்டு. ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. எங்கிட்டும் தரையிலே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. டேக் ஆஃப் வரது உங்களுக்கு அப்படியே ஆடியோவில், லைவ் ஆடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் ஹியர் பண்ணி பாருங்கள். டேக் ஆஃப் வரதே சூப்பராக இருக்கும். டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க. டேக் ஆஃப் பண்ணும்போது இருக்கும் பாருங்க, கூசும், வயிறெல்லாம் கூசும். எதையோ ஒன்று சாதிச்ச சந்தோஷம். ஏறும்போது தாங்க அப்படி இருக்கும். இறங்கும் போது அப்படியே கொஞ்சம் மதன்னு தான் இருக்கும். ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கும். எப்படின்னா ஏறுற வரைக்கும் தான் அந்த திரில் இருக்கும். அப்படியே ஃப்ளைட்டு நவுறாத மாதிரியே தான் இருக்கும். ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டெல்லிக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்புறம் எவ்வளோ ஃப்ளைட்டு, ப்ரைவேட் ஃப்ளைட் இருக்குது பாருங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.